கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்திடுவார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இன்று முதல் என்றும் காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்திடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்திற்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் சங்கீதம் 121:7 Psalms 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். The Lord will preserve you from all evil. Whatever may be the evil you are facing right now, my Lord will preserve you. He will not let the evil attack you, but He will preserve you. நம்முடைய வாழ்க்கையில தீங்கு உங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எப்படியாக ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழே மறைத்து வைத்து அந்த குஞ்சுகள் பாதிக்கப்படாதபடிக்கு, பருந்து வந்து அந்த குஞ்சுகளை கொத்திக்கொண்டு போகாதபடிக்கு பாதுகாக்கின்றதோ, அப்படியே கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். சத்துருவினால் வருகிறதான தீங்கு, சாத்தானால் வருகிறதான தீங்கு, பகைஞர்களால் வருகிறதான தீங்கு, பொறாமைக்காரர்களால் வருகிறதான தீங்கு, ஆபத்துகள், நாச மோசங்கள், விபத்துகள், இவைகளினால் வருகிற தீங்கு எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காப்பார். The Lord will preserve you from every evil. It may be the evil from Satan. It may be the evil from the adversaries. It may be the evil from the evil people. It may be the evil from accidents or from any kinds of evil diseases, any kinds of deadly diseases, any kinds of things that is trying to take away your life. God is going to protect you and God is going to preserve you from all evil. நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்டதான மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள் நம்மை தொடர வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இந்த நாளில நீங்கள் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கீங்களோ தெரியாது. ஒருவேளை ஒரு வியாதி உங்களை தாக்கி இருக்கலாம். என் தேவன் உங்களை பாதுகாப்பார். ஒரு விபத்தினாலே நீங்கள் இப்பொழுது பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே நீங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். My dear children of God, my Lord has compassion over you. He will preserve you, even if it is an accident, even if it is a big deadly diseases, but He will preserve you. Don't worry. And also, He will preserve your soul. உங்களுடைய ஆத்துமாவையும் அவர் காப்பார். உங்களுடைய ஆத்துமா விலையேறப்பட்டது. அந்த ஆத்துமா எப்பொழுதும் தேவனிடத்திலே சேர வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். The purpose of our soul is to go back to our Creator. The Lord will preserve your soul from every evil things of the world. There are many evil things around the world. It may affect your soul so that the soul may not attain the purpose that God has for the soul. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா மிகவும் விலையேறப்பட்டது. அந்த ஆத்துமாவில தான் ஆண்டவருடைய ஆவியானவர் குடியிருக்கிறார். அந்த ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில அந்த ஆத்துமாவை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கவலைப்படாதிருங்க. அவரை நீங்க நிலைத்திருங்கள். அவரை பற்றி கொள்ளுங்கள். அவருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேலான நன்மைகளை இந்த மாதத்திலே செய்ய போகிறார். உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்க போகின்றது. ஆபத்து நாச மோசங்களுக்கு உங்களை விலக்கி காப்பார்.
உங்களுடைய ஆத்மாவை காப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீங்குக்கும் எங்களை நீர் விலக்கி காப்பேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய ஆத்மாவை காப்பேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் ஆத்மாவிலே நாங்கள் உமக்கென்று முக்கியத்துவம் கொடுக்கவும், அந்த ஆத்மா உம்மை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு, அந்த ஆத்மாவிலே குடியிருக்கிற அந்த ஆவியானவர் எங்களை விட்டு அகன்று போகாதபடிக்கு கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை வழிநடத்தும். எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் பெரிய காரியங்களை செய்திடும். யாராவது ஏதோ ஒரு தீங்கினாலே அகப்பட்டு கொண்டு மீள முடியாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் இந்த மாதத்திலே விடுவிக்கப்படுவார்களாக. தீங்கு அவர்களை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்திடுவார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இன்று முதல் என்றும் காப்பார். கர்த்தர்